நேரத்தையும் கருத்தில் கொண்டு இப்பொழுது பேசப்படுகின்ற பல விடயங்கள் இந்த போக்குவரத்து சம்பந்தமாக பேசப்பட்டாலும் இப்பொழுது பேசப்படுகின்ற இந்த வக்கூப் சபை சம்பந்தமான சில விடயங்களை இந்த சபையிலே பேசலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே வக்கூப் சபை என்பது முஸ்லிம் சமூகத்தினுடைய மத ஸ்தலங்களையும் அதே போன்று சொத்துக்களையும் நிர்வகிக்கின்ற ஒரு புனிதமான சிவில் அமைப்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே சுயாதீனம் குறித்த, அதாவது இந்த சபையினுடைய சுயாதீனம் குறித்து கேள்வி எழுப்புவது என்னுடைய ஜனநாயக உரிமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விடுத்துவிட்டு நியாயமான கேள்விகளுக்கு இனவாதம் என்ற முத்திரையை குத்தி திசை திருப்புகின்ற விடயங்களை முன்னெடுப்பது நான் நினைக்கின்றேன் அது ஒரு துரவஷ்டமான ஒரு செயற்பாடாக நான் பார்க்கின்றேன். அந்த அடிப்படையிலே தார்க்க ரீதியமான இந்த கேள்விகளை உணர்ச்சி வசப்படாமல் பதிலளிக்கின்ற முறையான ஒரு அரசியலை இப்பொழுது இங்கிருக்கின்ற அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எந்த அடிப்படையில் என்றால், மாற்றம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த நீங்கள் எவ்வாறான ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள் என்பதை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏனென்றால் இந்த வக்கூப் சபை சம்பந்தமாக திங்கட்கிழமை நான் ஒரு ஊடக சந்திப்பின் மூலமாக சொல்லப்பட்ட சில குற்றச்சாட்டுக்கள் அல்லது அதிலே காணப்படுகின்ற ஒரு நியாயமான கேள்விகளை, அந்த கேள்விகளுக்கு அளிக்கப்படுகின்ற பதில்களை பார்க்கின்ற பொழுது நீங்களே அதிலே ஒத்துக்கொண்டீர்கள் அந்த வக்கூப் சபைக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களிடையே சில பிரச்சனைகள் காணப்படுகின்றது என்று. ஆகையால் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த சிவில் சபையிலே காணப்படுகின்ற அவர்களை, அதாவது இப்பொழுது பரிந்துரை செய்யப்பட்டவர்களை பார்க்கின்ற பொழுது ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி அவர்களுடைய பெயர் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கொழும்பு மாநகர சபையிலே அரசாங்கத்துக்கு ஆதரவளித்தவருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்திலே போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளருடைய பெயர் கூட அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இந்த விடயங்களை நாங்கள் கேட்கின்ற பொழுது உணர்ச்சி வசப்பட்டு இதை ஒரு இனவாதமாக கருதி இதை திசை மாற்ற முயல்கின்றார்கள். இந்த நேரத்திலே டாக்டர் ஷாஃபியை போன்ற விடயங்களை கொண்டு வருகின்றார்கள். டாக்டர் ஷாஃபி சம்பந்தமான விடயங்களை பேசுவதாக இருந்தால் நீங்கள் நன்கு சிந்திக்க வேண்டும். டாக்டர் ஷாஃபியினுடைய அந்த பிரச்சனை சம்பந்தமான விவாதங்கள் அந்த நேரங்களிலே பார்லமெண்டத்திலே அந்த டாக்டர் ஷாஃபி சம்பந்தமாக யார் குரல் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் அந்த டாக்டர் ஷாஃபியினுடைய பக்கமாக இருந்து அவர்களுடைய நியாயத்தை பேசினார்கள். இன்று ஆளும் தரப்பிலே இருக்கின்ற உங்களுடைய அரசாங்கத்திலே இருக்கின்ற கொஞ்சம் பேர் எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற பொழுது யாரும் அந்த வைத்தியர் சம்பந்தமாக டாக்டர் ஷாஃபி சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் அவர்கள் முன்வைக்கவில்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசியல் மாற்றத்தை கொண்டு வர போகின்றோம் என்று சொல்லி இன்னும் பழைய அரசியல் கலாச்சாரத்தை நீங்கள் முன்னெடுக்குகின்றீர்கள். அதை நீங்கள் உடனடியாக நிறுத்திவிட்டு நியாயமான கேள்விகளுக்கு பதில் அளிக்கின்ற ஒரு நியாயமான ஒரு தன்மையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் புதிய அரசாங்கம் வந்ததற்கு பின்னர் டாக்டர் ஷாஃபியினால் அளிக்கப்பட்ட ஒரு முறைப்பாடு இருக்கின்றன. அந்த முறைப்பாட்டுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். அதை விடுத்துவிட்டு நியாயமான கேள்விகளையே பழைய சம்பவங்களோடு தொடர்பு படுத்தி மக்களை திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாட்டை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த அடிப்படையிலே வக்கூப் சபைக்கு பரிந்துரைக்கப்பட்ட பட்டியலிலே குறை இருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கின்ற காரணம் உண்மையிலே ஒரு நீங்களே உணர்ந்து கொண்டீர்கள். ஆகையால் அந்த காரணத்தை சரி செய்து கொண்டு சரியானவர்களை நியமியுங்கள். அது ஒரு சுயாதீனமான ஒரு சபையாக செயல்படுத்துங்கள். ஏனென்றால் இவ்வாறாக அமைக்கின்ற பொழுது இனவாதத்தை தலையிலே தூக்கி பல விஷயங்களிலே, அதாவது முன்னெடுக்கின்ற ஞானசார தேரர்களை போன்றவர்கள் இந்த விடயத்திலே அவர்கள் மூக்கை நுழைக்கின்ற சூழலை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். ஆகையால் அந்த அடிப்படையிலே நீங்கள் இந்த வக்கூப் சபை சம்பந்தமான தீர்த்தமான முடிவுகளை எடுக்க வேண்டிய பொறுப்புகள் காணப்படுகின்றது. இன்று பரவலாக சில கிராமங்களிலே மக்கள் பேசுகின்றார்கள், இந்த வக்கூப் சபையை நீங்கள் ஒரு அரசியல் மயமாக்கி எதிர்வரும் காலங்களிலே பள்ளியிலே இருக்கின்ற நிர்வாகத்தை அல்லது பள்ளி தலைவர்களை கூட அரசாங்கம் சார்பான ஒருவரை நியமிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கின்றதா என்பதை கேட்கின்றார்கள். என்றால் நீங்கள் பிரஜாசக்தி என்று சொன்ன விடயங்கள் கூட இன்று பல எதிர்
எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் வருகின்ற ஒரு வருடம் 1.5 வருடத்திலே இங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேவை செய்ய, அதாவது அவர்களை தாண்டிய சேவைகளை அல்லது தலையீடுகளை இந்த பிரஜாசக்தி உறுப்பினர்கள் செய்யும் பொழுதுதான் அந்த பிரச்சனையை நீங்கள் முகம் கொடுக்க வரப்போகின்றீர்கள். ஆகையால் நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டவில்லை. மக்கள் உங்களுக்கான ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள், புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அந்த மாற்றம் சரியான ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும். எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் உடனடியாக பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த இடத்திலே ஆத்திரப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. இது ஒரு மத இன சம்பந்தமான ஒரு விடயம் என்பதனால் இதை ஒரு சரியான முறையிலே நீங்கள் தீர்க்க வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.